சார், மதுரையில் நடந்த ஒரு ப்ரெஸ் மீட்டில் தமிழகத்தினுடைய மின்சாரத்துறை அமைச்சர்கிட்ட ஒரு பத்திரிகையாளர் ஒரு கேள்வி கேட்குறாரு. சார், நீட் தேர்வை முன்னிட்டு ஒரு பள்ளி மாணவி தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்களே, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கேட்டால், உடனே அந்த மின்சாரத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் என்ன சொல்கிறாரு, மோடி தான் காரணம், மோடி தான் காரணம்னுட்டு பிரைம் மினிஸ்டர் திரு மோடி கூட சொல்லாமல் மோடிட்டு வெறுமனே பேசுகிறார். சார், ஒரு அமைச்சர், ஒரு தமிழகத்தினுடைய மின்சாரத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் மதுரை பேட்டியில் பேசுகிறார். சார், அந்த நீட் தேர்வை எப்படி கொண்டு வந்தாங்க? 2010 காங்கிரஸ் கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகமும் கூட்டணி ஆட்சி செய்யும்போது பாராளுமன்றத்தில் இந்த நீட் தேர்வை சட்டத்தை கொண்டு வந்து அதை நிறைவேற்றி உச்சநீதிமன்றம் சென்று அங்கு காங்கிரஸுடைய மூத்த தலைவர் திரு சிதம்பரம் அவருடைய மனைவி திருமதி நளினி சிதம்பரம் நீதிமன்றத்தில் வாதாடி இந்த நீட் தேர்வை நிரந்தரமாக இந்தியா முழுவதுமே நிலைப்படுத்தி உறுதிப்படுத்தி ஒவ்வொரு ஆண்டும் +2 மாணவர்கள் நீட் தேர்வை எழுத மருத்துவக் கல்லூரிக்கு போக வேண்டும் என்று ஒரு சட்டத்தை வாங்கியிருக்கிறார்கள். இதற்கு மூல காரணம், முக்கிய காரணம், நீங்கள் தூய சக்தி சொன்னீங்கள, அந்த கட்சியினுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களும் காங்கிரஸுடைய தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களும் திரு மன்மோகன் சிங் அவர்களும் எல்லோரும் இணைந்து தான் இந்த நீட் தேர்வை கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த நீட் தேர்வை ரத்து செய்யணும்ட்டு 2021 திராவிட முன்னேற்றனுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களும் திரு உதயநிதி அவர்களும் எங்கள்கிட்ட ரகசியம் இருக்கிறது, தந்திரம் இருக்கிறது, மந்திரம் இருக்கிறது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த நீட் தேர்வை ரத்து செய்வோம்னு சொன்னாங்க. 2021 முதல் 26 வரை திராவிட முன்னேற்ற ஆட்சியில் இருந்து அந்த நீட் தேர்வை ரத்து செய்ய முடியவில்லை. சட்டமன்றத்தில் ஏதோ ஒரு தீர்மானத்தை போட்டு மக்களை ஒவ்வொரு ஆண்டும் ஏமாற்றிக் கொண்டிருந்தார்கள், நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று. நடக்காது சார், அது உச்சநீதிமன்றத்துடைய ஆணையம் அல்லவா? சார், உங்களை கேட்குறோம், நீட் தேர்வில் சூசைட் பண்ண சொல்றீங்க இல்லையா? தமிழ்நாட்டில் நடக்கிற +2 எக்ஸாமில் பள்ளி மாணவர்கள் சூசைட் பண்ணுறாங்க, தற்கொலை பண்ணுறாங்க, மாடியிலேருந்து குதிச்சு விழுந்துடுறாங்க. 10th மாணவர்கள் சூசைட் பண்ணுறாங்க, தற்கொலை பண்ணுறாங்க, மாடிலேருந்து விழுந்து குதிச்சு தற்கொலை பண்ணுறாங்களே, அது யாருக்கு தான் காரணம்? தமிழக முதலமைச்சர் காரணமா? அந்த +2 மாணவர்களும் 10th மாணவர்களும் அந்த தேர்வில் தோற்பதற்கோ அல்லது எழுதுவதற்கு முன்னாடியோ சூசைட் பண்ணுறாங்களே, தற்கொலை பண்ணுறாங்களே, அது யாருக்கு காரணம்? தமிழகத்தினுடைய முதலமைச்சர் காரணமா? அப்படின்னா அந்த தேர்வை நம்ம ரத்து பண்ணிடுவோமா? 10th தேர்தலும் +2 தேர்வையும் நம்ம ரத்து பண்ணிடலாமா? பண்ணுவீங்களா? பண்ணுறது உங்களுக்கு தில்லும் திமிரும் திராணியும் இருக்கா? தமிழக முதலமைச்சர் அவர்களே அல்லது தமிழகத்தினுடைய மின்சாரத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் சொல்லுங்கள், உங்களுக்கு நிப்பாட்ட முடியுமா? சார், இந்த நீட் தேர்வை ஒவ்வொரு முறையும் பாரதிய தலைவர்கள் இந்த நீட் தேர்வை பற்றி ஒரு வெள்ளை அறிக்கை கேட்குறாங்க. நீட் தேர்வு வருவதற்கு முன்பு எத்தனை அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் மருத்துவக் கல்லூரியில் சென்றிருக்கிறார்கள்? நீட் தேர்வு வந்த பிறகு ஒவ்வொரு ஆண்டும் அரசு பள்ளியில், கார்ப்பரேஷன் பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் எத்தனை நபர்கள் மருத்துவக் கல்லூரிக்கு சென்றிருக்கிறார்கள் என்று ஒரு வெள்ளை அறிக்கை கேட்குறாங்க. ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கின்ற அரசு பள்ளிகள், கார்ப்பரேஷன் பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் எத்தனை பேர் மருத்துவக் கல்லூரிக்கு போயிருக்கிறாங்க? சொல்லுங்க சார், வெள்ளை அறிக்கை கேட்குறாங்க. சார், கடந்த 12 ஆண்டுகளாக வெள்ளை அறிக்கையை பாரதிய ஜனதாவுடைய தலைவர்கள் எல்லோரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் இதற்கு முன்பு ஆண்ட திரு ஸ்டாலின் அரசு அவர்களும் வெள்ளை அறிக்கை தரல. இப்போ நீங்கள் ஆட்சிக்கு வந்து 45 டேஸ் ஆச்சு, நீங்கள் ஒரு வெள்ளை அறிக்கை தரலாம் இல்லையா? நீட் தேர்வுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஆண்டும் இவ்வளவு ஏழை எளிய மக்கள் மருத்துவர்கள் சென்றார்கள், நீட் தேர்வு வந்த பிறகு இவ்வளவு எளிய மக்கள் போகல, ரொம்ப மித்தங்கிற சொல்லுங்க, வெள்ளை அறிக்கை கொடுங்க சார், ரிப்போர்ட் கொடுங்க சார், மக்கள் மன்றத்தில் வைங்க, சட்டமன்றத்தில் வைங்க சார் ரிப்போர்ட்டை. நீங்கள் வெள்ளை அறிக்கை கொடுப்பதற்கு உங்களுக்கு தில்லும் கிடையாது, திராணியும் கிடையாது, துபரும் கிடையாது. ஆனால் நீட் தேர்வில் ஒரு மாணவி தற்கொலை செய்து கொண்டால் அதற்கு மோடின்னு சொல்கிறீங்களா? உங்களுக்கு நியாயமா? நீங்கள் யோசித்த பதில் சொல்கிறீங்களா? ஒரு மந்திரி இதில் நீங்கள் பதில் சொல்லணுமா அவனுங்க? சார், நீங்கள் மின்சாரத்துறை அமைச்சர், ஒவ்வொரு பகுதியிலையும் நைட்டு நடுராத்திரி மின் கட் ஆகுது, மின் தடை வருது. அதுக்கு என்ன காரணம் கேட்டால் என்ன சொல்கிறீங்க? ஃபீஸ் கேரியர் பிடிக்கிட்டு போயிட்டாங்க. சார், ஃபீஸ் கேரியர் பிடிக்கிட்டு போனால் ஒரு வீட்டுக்கு ஃபீஸ் கேரியர் கனெக்ட் பண்ண வீட்டில் கரண்ட் இருக்காது, அல்லது ஒரு 2-3 வீட்டுக்கு இருக்காது, அல்லது ஒரு தெருவுக்கு இருக்காது. ஒரு பகுதி முழுக்க மின்சாரம் தடைப்படுகிறது, ரத்தாகிறது, கட் ஆகுது. அது யார் காரணம்? அதுக்கு என்ன ரீசன், என்ன காரணம் உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியல. இதுக்கு முன்னாடி அமைச்சர் அப்படி தான் சொன்னார், அணில் ஓடுது அதனால கம்பியெல்லாம் ஜாயிண்ட் ஆகி மின் தடை எடுப்புன்னு சொன்னார். நீங்கள் ஃபீஸ் கேரியர் அப்படின்னு சொல்கிறீங்க, இது நியாயமா? உங்களுக்கு என்ன பண்ண தெரில. அந்த மின்சாரத்துறையை உங்களுக்கு சரி பண்ணுங்கள் சார். நீட் தேர்வை உங்களை ரத்து பண்ணணும் உங்களுக்கு உண்மையிலே அக்கறை இருந்தால் நீதிமன்றம் போங்க, உச்சநீதிமன்றத்தில் மனு கொடுங்க, நீங்கள் வாதாடுங்க. இந்த நீட் தேர்வால் இவ்வளோ பிரச்சனை இருக்குங்க, அந்த வெள்ளை அறிக்கை சமர்ப்பிங்க. நீட் தேர்வு முன்னாடி இவ்வளோ பேர் மெடிசன் படித்தாங்க,
நீட் தேர்வு வந்த பிறகு குறைஞ்சி போச்சுன்னு சொல்லுங்கள். சொல்ல முடியுமா சார்? நீட் தேர்வு வந்தவர் தான் ஏழை எளிய மக்கள் மருத்துவக் கல்லூரிக்கு போயிருக்காங்க சார், டாக்டர் ஆகிருக்காங்க சார். வருஷத்துக்கு வெறும் 13,500 ரூபா பே பண்ணி ஒவ்வொரு ஏழை எளிய மக்களுடைய கூலி தொழிலாளிகள், விவசாயிகள், தொழிலாளிகள், கல்லுடைப்பவர்கள், டெய்லர்கள், அன்றாடம் கூலி செய்கின்ற ஒவ்வொரு குடிமக்களுடைய மகனும் மகளும் நீட் தேர்வில் வெற்றி பெற்று மருத்துவக் கல்லூரி அரசு மருத்துவர்கள் படித்து மருத்துவராக இருக்காங்க சார், டாக்டர் ஆகிட்டு இருக்காங்க சார். நீங்கள் இதுக்காக வாழ்க்கையில் மண்ணவரி போடுறீங்க. நீட் தேர்வு ரத்துன்னா நீங்கள் கோர்ட்டு போங்க சார். கோர்ட்டு போகிற உங்களுக்கு தில்லும் கிடையாது, திமிரும் கிடையாது, திராணியும் கிடையாது. நீங்கள் எதுக்கு மோடி மோடின்னு சொல்கிறீங்க சார்? லெஃப்ட் சைடில் நீங்கள் போய்ட்டு லெஃப்ட் சைடில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த விருதுநகர் எம்பி திரு மாணிக் தாகூர் இருக்கிறார். ரைட் ஹேண்ட் சைடில் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த மதுரை எம்பி சு வெங்கடேசன் இருக்கிறார். லெஃப்டில் காங்கிரஸ் எம்பி மாணிக் தாகூர், ரைட்டில் கம்யூனிஸ்ட் எம்பி சு வெங்கடேசன். 2 பேருக்கு மத்தியில் நீங்கள் உட்காந்துருக்கிறீங்க. திரு நிர்மல் குமார் அவர்களே, உங்களுக்கு உடனே உங்களுக்கு தில்லும் திராணியும் வந்துச்சா? பார்த்து பேசுங்க சார். நீங்கள் ஒரு முதலமைச்சர், ஒரு மாநிலத்தினுடைய அமைச்சர், ஒரு முதலமைச்சர் என்ன சொல்லுவாரோ அதை ஃபாலோ பண்ணணும். வாயில் வந்தாலும் பேசக்கூடாது சார். நீங்கள் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்றால் நீதிமன்றம் சொல்லுங்கள். ஆனால் நீங்கள் எதற்கெடுத்தாலும் மோடி பாஜக கட்சி என்று சொன்னால் 2021 பொய் சொல்லி ஆட்சி வந்த திராவிட முன்னேற்ற கழகம் 2026 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தோற்று போயிடுச்சு. இந்த கட்சி, அந்த கூட்டணி தோற்று போச்சு. அதனுடைய முதலமைச்சரே தோற்று போயிட்டாரு. எல்லாத்துக்கும் மோடி மோடி போல் சொல்லி கடைசியில் அந்த ஆட்சியே காணாமல் போயிடுச்சு. அந்த கட்சியில் இருந்ததை கூட்டணி நீங்கள் வச்சு பிரித்து பிச்சு நீங்கள் ஆட்சி நடத்திட்டு இருக்கிறீங்க. நீங்களும் எதற்கெடுத்தாலும் மோடி காரணம், எதற்கெடுத்தாலும் பாஜக காரணம் என்று சொல்லி நீங்கள் ஆட்சியை நடத்தி கொண்டிருந்தீர்கள் என்றால் அடுத்து வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்ன நிலைமை ஏற்பட்டதோ அதே நிலைமை தமிழக வெற்றி கழகத்திற்கும் அதனுடைய தலைவருக்கும் உங்களுக்கும் வரும் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு யோசித்து மக்களுக்கு எது தேவை, எப்படி தேவை என்பதை புரிந்து பேசுங்கள். வாயில் வந்ததெல்லாம் பேசினால் காலம் காத்து கொண்டிருக்கும் உங்களை தோற்படைப்பதற்காக.